உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரா நரசிம்மன் 4வது மண்டல தலைவர், கும்பகோணம் மாநகராட்சி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். TG சரவணன், மாநகர செயலாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கும்பகோணம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். AVK அசோக்குமார், ஒன்றிய செயலாளர், அதிமுக மாநில அம்மா பேரவை இணை செயலாளர். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தில்லையம்பூர் TN கரிகாலன், மாவட்ட பிரதிநிதி, கும்பகோணம் மேற்கு ஒன்றிய திமுக. பொறியாளர் V சிவக்குமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணி. ஆதிகலையரசன், மாவட்ட அமைப்பாளர், BJP பிரச்சார பிரிவு, தஞ்சை வடக்கு. NP அருண்குமார், மாநகர தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ், கும்பகோணம். அனைவருக்கும் இனிய பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். என் செலப்பன், TNCSC தஞ்சை மண்டல முழுநிலை மேலாளர் ஓய்வு, மாவட்ட துணை செயலாளர், அண்ணா தொழிற்சங்கம், தஞ்சை கிழக்கு மாவட்டம். பாண்டியனார் தொழிற்சங்கத்தின் 20ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் G. கரிகோல்ராஜ் சிறப்புரையாற்றினார். கும்பகோணத்தில் பாண்டியனார் தொழிற்சங்கத்தின் 20ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட சங்கத்தின் செயலாளர் N. சக்கரவர்த்தி தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொருளாளர் சேகர், பாண்டியன் ஆகியோர் வரவேற்க, பாண்டியனார் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர், நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளருமான G. கரிகோல்ராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கும்பகோணம் தொகுதி MLA சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தஞ்சை மாவட்ட செயலாளர், மகாஜன சங்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கந்தசாமி, மாநகர செயலாளர் அருணாசலம், இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் சங்கர் மற்றும் தமிழரசன், பாண்டியன், ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். 25வது வருடம் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தல் அவர்கள் ஆண்டறிக்கை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்குமாறு பாண்டியனார் தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொழிற்சங்கத்தினுடைய வரவு செலவுகள் வருடந்தோறும் கண்டிப்பாக பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டு, அதற்கு பின்னால் ஆடிட்டரிடம் செக் பண்ணப்பட்டு, அதற்கு பின்னால் தமிழக அரசிடம் இந்த வரவு செலவு சமர்ப்பிக்கப்படும். அது கண்டினியூவாக ஜனவரி மாதத்தில் இந்த பணியை செய்து கொடுப்பதற்கு அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறைகள், அதன் அடிப்படையில் பொதுக்குழுவில் இன்றைய தினம் பாண்டியனார் தொழிற்சங்கத்தில் வரவு செலவுகளை சமர்ப்பிக்குமாறு பொருளாளர் அவர்களை